ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் சீரியஸ் 5 டெஸ்ட். முதல் டெஸ்டோட டே 1 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுவரை பார்க்காத ஒரு இளம் டெஸ்ட் அணியை நம்ம இங்கிலாந்து அனுப்பியிருந்தாங்க. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய டே 1 பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் செம்மையான ஒரு ஓப்பனிங் நல்லா அந்த நியூ பால்ல அந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம டாஸை யார் வின் பண்ணியிருந்தாலும் பவுலிங் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் 15 ஓவர் நல்லா ஸ்விங் ஆகும். அந்த ஸ்விங்கை எதிர்கொள்ள முடியாமல் நிறைய விக்கெட் விடுவோம் அப்படிங்கிறத இந்திய அணியும் கணிச்சிருந்தாங்க. இங்கிலாண்டோடைய பென் ஸ்டோக்கும் கடிச்சிருந்தாரு, கில்லும் கடிச்சிருந்தாரு. ஆனால் டாஸ் வின் பண்ணது பென் ஸ்டோக்கு. ஆனால் பென் ஸ்டோக் பவுலிங் செலக்ட் பண்ணாரு. கில் தவிர்க்க முடியாமல் பேட்டிங் வந்தாங்க. இருந்தாலும் அந்த நியூ பாலை பார்த்தீங்கன்னா கில்லும் ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் மிக அருமையாக சூப்பராக விளையாண்டாங்க. அதில் கேஎல் ராகுல் 42, அதில் ஜெய்ஸ்வால் முதல் 100 இங்கிலாண்டில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1 டவுனில் தமிழ்நாட்டின் இளம் புயல் சாய் சுதர்சன் டெக் அவுட் ஆகியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏதோ ஒரு பால் அந்த பால் ஆடிட்டாரு. அடுத்த வரக்கூடிய மேட்ச்சில் அவர் நல்லா விளையாடுவார். கில்லோட ஆட்டம், கேப்டன்கிற பதவி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ரெஷருங்க. அந்த ப்ரெஷரை தாண்டி கில்லோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்க வெறி அவர் இந்த கேமில் காட்டியிருக்காரு. சூப்பர். அவருக்கு துணையாக துணை கேப்டன் ரிஷப் பண்ட், அவருடைய கேம் வேற லெவலாக இருந்துச்சு. இங்கிலாண்டோட பவுலிங் சுத்தமாக எடுபடலைங்க. அந்த பிச்சோட கண்டிஷனும் மாறவே இல்லை. நல்ல வெயில் இருந்துச்சு, நல்லா விளையாண்டாங்க. ஒரு 550 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிப்பாங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.